கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்த வழக்கின் விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்த வழக்கின் குற்ற வழக்கினுடைய விசாரணையை 3 மாதங்களில் முடிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் இருந்து சுமார் 67 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்த வழக்கின் விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன் உட்பட சிலர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் விசாரணை இருந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஷச்சாராயம் தொடர்பான வழக்கின் விசாரணையை 3 மாதத்திற்கு விசாரித்து முடிக்கப்படும் எனவும், வழக்கின் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும், இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கின்ற நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும், எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி சுந்தர் மோகன் வழக்கின் எத்தனை பேர் விசாரணை உள்ளனர் என்பது தொடர்பாக பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு ஜாமீன் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.